லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு குட்டி குட்டி சோதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் கொடுப்பாரு. நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் பாவத்துல சனியினோட பார்வை. இது நல்ல பார்வையா இல்ல, அப்ப என்ன பண்ணுவார்? அப்ப நல்ல பார்வையா? அப்படி இல்ல, நல்ல பார்வை இல்ல, சுப பார்வை இல்ல. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளும் வரும். ஐயோ, இந்த பிரச்சனை ஓஞ்சிச்சுதான், அதான்ப்பா நான் நிம்மதியா இருப்பேன், அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு உங்களோட மைண்ட் செட் இருக்குன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. மூஞ்சிக்கு மூஞ்சி பேசிடுவேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டம் என்னோட குணாதிசயத்தை நான் மாத்திக்கிறேன். நேருக்கு நேர் பேச மாட்டேன். பிடிக்குதுன்னா பேசுவேன், பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு வந்துடுவேன். அந்த ஒரு மைண்ட் செட்டோட இருங்க, நல்லது. பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம், பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். நட்பு வாய் வார்த்தையோடு இருந்துட்டா நல்லது. கை அப்படின்றது நீள வேண்டாம். ஒரு விஷயத்த ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் வராது. ஒரு விஷயத்த 2 முறை செய்யணும், 3 முறை செய்யணும், 4 முறை செய்யணும், 5 முறை செய்யணும், ஏன் 10 முறை கூட செய்யலாம். நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது வரும். மேஷராசி பெண்கள், நான் கரண்டி பிடிக்கவும் ரெடி, கரைத்தே போடவும் ரெடி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். ஆஃபீஸ்லேயும் ஒர்க் ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமாகும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணுங்க. முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அதில் கவனம். சனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறது பிடிக்காது. இது எல்லாரும் செய்யறது இல்லை. லட்சத்தில் ஒருத்தவங்க, ஒரு 10,000ல் ஒருத்தவங்க இப்படி செய்கிறாங்க. கலட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தான். என்னங்க, சனி பெயர்ச்சி பலன் மார்ச் மாதமே போட்டுட்டீங்களே, இப்போ திருப்பி சனி பெயர்ச்சி பலன் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது 25 மார்ச், அதாவது 29 மார்ச், சில பஞ்சாங்கல்ல 25 மார்ச், ஓகே, 29 மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா சனி பகவான் பெயர்ச்சி ஆனார். ஆனால் அது திருக்கணித பிரகாரம் 6/3/2026 சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. இது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம். நாங்க எதமா ஃபாலோ பண்றது, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னு கேட்டா, திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை மட்டுமே ஃபாலோ பண்ற எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஆக இந்த பதிவு அந்த மக்களுக்காக அப்படின்னு சொல்லலாம். அப்ப நாங்க திருக்கணித பிரகாரம் ஃபாலோ பண்ணுறோங்க, நாங்கள் இதை பார்க்கக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள், மேஷம் இருப்பாங்க, ரிஷபம் இருப்பாங்க, கடகம் இருப்பாங்க, மிதுனம் இருப்பாங்க, இந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியும். ஆக நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பதிவுக்குள்ள போயிடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல அமர்றார். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்துல சனி பகவான் உட்காரும் போது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 7 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ, 7 நாட்டு சனியா, பிரச்சனையா அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டாமா. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனியா வந்தாலும் மேஷ ராசி அன்பர்கள் உங்களோட வயதை பொறுத்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது மாறுபடுதுமா. முதல்ல பாருங்க, மேஷராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10+ நியர்லி 20 இந்த ஏஜ் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா விரைய சனியா வருவாரு. விரைய சனி அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு குட்டி குட்டி சோதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் கொடுப்பாரு. நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய படிப்பினையே கொடுப்பார். இந்த படிப்பினை வாழ்க்கை முழுசும் நம்மளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனிதர்களாக செயல்படுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான டூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன அர்த்தம், என்னதாங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, சின்ன சின்ன சோதனைகளும் வேதனைகளும் இடையூறுகளும் இருக்கு. ஆனால் அது உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு, பதப்படுத்துறதுக்கு பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பதிவினோட கடைசியில் அவரை எப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ 30+ ஏஜ் குரூப் இருக்கு. 30 வயசு, உங்களுக்கு 34, 35 வயசு, 40 வயசு கிட்ட வருது. அப்ப சனி பகவான் பாருங்க வாழ்க்கையில 2வது ரவுண்ட் 7 நாட்டு சனியா வருவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க. பொங்கு சனி அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து எல்லாம் பொங்கி வழியுமா? அதுவும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில ஒரு முறை சனி பகவான் வந்துட்டாரு, நம்மள செதுக்கி சிற்பமாக்கிட்டாரு. அப்ப இப்ப நம்மள செதுக்க வேண்டிய வேலை இல்ல. அப்ப படிப்பினைகள் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப கம்மி, புரியுதுங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு
போயிட்டு வந்தோம், ஒரு பெங்களூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் அந்த ஊர்ல இருந்தோம், 7.5 வருஷம் அந்த ஊர்ல இருந்தோம். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அந்த ஊருக்கு போனா சில பல சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர ஊரே மொத்தமா மறந்துட மாட்டோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஆல்ரெடி ஒரு முறை சனி பகவான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டாரு. 7 நாட்டு சனி வந்தா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனா ரொம்ப ஹானஸ்டா நடக்கிறோம் அப்படின் போது சனியும் பெருசா வந்து இடையூறு கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது உண்டு. மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களுக்கு. இப்ப முதிர்ச்சி வயசு, அதாவது முதுமையான வயசு, இப்ப 60+, 70+, எங்க 60+ முதுமையா அப்படின்னா இல்ல. அதாவது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், புரியுதுங்களா? அது எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த 60+, 70+ இல்ல 40 வயசு ஆயிடுச்சுனாலே எனக்கு வயசு ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ம பார்க்க தானே செய்யறோம். அப்ப 60 வயசு, 70 வயசு, 80 வயசு பர்சனாலிட்டிஸ்க்கு சனி பகவான் வராரு அப்படின் போது வாழ்க்கையில 3வது ரவுண்டு சனியா வருவாரு. அந்த 3வது ரவுண்டு சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுல கவனமா இருக்கணும்? கண்டிப்பா ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் இந்த 3 விதமான சனியா வந்து 3 மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல சனி பகவானோட பார்வை அப்படின்றதுக்கு 3, 7, 10 அவரோட விசேஷ பார்வை. அந்த 3, 7, 10 உங்களுக்கு என்னென்ன பாவத்துல பொருந்தது அப்படின்னா 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்துல சனியினோட பார்வை. இது நல்ல பார்வையா? இல்ல. அப்ப என்ன பண்ணுவார்? அப்ப நல்ல பார்வையா? அப்படி இல்ல. நல்ல பார்வை இல்ல, சுப பார்வை இல்ல. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளும் வரும். ஐயோ இந்த பிரச்சனை ஓஞ்சிச்சுதான் அதான்ப்பா நான் நிம்மதியா இருப்பேன், அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு உங்களோட மைண்ட் செட் இருக்குன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தானா வரும், அதுவா அடங்கிடும். பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பெருசா உங்களோட பேச்சுக்கு மரியாதை இருக்காது. அப்ப எதுக்கு நம்ம பேசுவானே? சம்மன் இல்லாம ஆஜராகிறதுக்கு எதுக்கு? நம்மள கேள்வி கேட்டா மட்டும்தான் நம்ம பதில் சொல்லணும். உங்களை கூப்பிடல அப்படின்னு நீங்க போகக்கூடாது. புரியுதுங்களா? கூப்பிடல அப்படின்னு வந்து சொன்னா போய் பார்த்துட்டு வர்றது அப்படின்றது செய்யக்கூடாது. கூப்பிடலன்னா கூப்பிடல தான். ஓகேங்களா? அப்ப கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம போகணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் இதை செஞ்சு கொடுத்துட்றேன்ப்பா, நான் இதை முடிச்சிடுறேன், இந்த காலகட்டத்துக்குள்ளே நான் சாலிடாக செஞ்சுடுவேன் அப்படின்ற வாக்கு வேண்டாம். மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்கறது எந்த பஞ்சாயத்தும் நமக்கு வேண்டாம். புரியுதுங்களா? நம்ம என்னத்துக்கு மற்றவங்க பஞ்சாயத்தில் போயிட்டு நம்ம தலையில் ஒரு பஞ்சாயத்தை கட்டிப்பானே, வேண்டாம். அதுக்கடுத்து 6ஆம் பாவத்தை பார்க்குறார். 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம். ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. எதிரிகள் மேஷத்துக்கு இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா டைரக்டா பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ். நீங்க பெருசா நடிக்க தெரியாது, எதுவாக இருந்தாலும் நான் நேருக்கு நேர் மூஞ்சிக்கு மூஞ்சி பேசிடுவேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டம் என்னோட குணாதிசயத்தை நான் மாத்திக்கிறேன். நேருக்கு நேர் பேச மாட்டேன். பிடிக்குதுன்னா பேசுவேன், பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு வந்துடுவேன். அந்த ஒரு மைண்ட் செட்டோட இருங்க, நல்லது. புரியுதுங்களா? பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம், பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். நட்பு வாய் வார்த்தையோடு இருந்துட்டா நல்லது. கை அப்படின்றது நீள வேண்டாம். காசு கொடுக்கறதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சால் நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள். ஒரு விஷயத்த உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த விஷயத்த முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நான் செஞ்சு தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆப்வியஸ்லி ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் வராது. ஒரு விஷயத்த 2 முறை செய்யணும், 3 முறை செய்யணும், 4 முறை செய்யணும், 5 முறை செய்யணும், ஏன் 10 முறை கூட செய்யலாம். நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் அப்படின்றது ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருச்சு. சரி, இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, அம்மா நீங்க சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் பொதுவா மேஷராசிக்கு சொல்லிட்டீங்க. சரி, இப்ப நாங்க பெண்மணிகள் எங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், நாங்க எப்படி உஷாரா இருக்கணும் அப்படின்னா பெண்கள் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசி பெண்கள் நான் கரண்டி பிடிக்கவும் வந்து ரெடி, கரைத்தே போடவும் ரெடி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். குடும்பத்தையும் பார்த்துக்குவேன், வீட்டையும் பார்த்துக்கணும், நாட்டையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு. எத்தனையோ வந்து பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் யார் அப்படின்னா மேஷராசி பெண்கள். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபேமிலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். குழந்தைங்க ரீதியாக ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். குடும்பத்தில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 4 மெம்பரும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தோணும். உங்களை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி தோணும். ரொம்ப சாதாரண விஷயங்க, உங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்கோத்து மேட்ரு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே தட்டி விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு ஓடுங்க, உங்கள் டெஸ்டினி நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. இது வீட்டில்.
ஆஃபீஸ்லேயும் ஒர்க் ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமாகும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு பிறந்தவங்க, சாதிக்கிறதுக்கு பிறந்தவங்க, இல்லைம்மா நாங்கள் சம்பாதிக்கலாமா, ஹோம் மேக்கர், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்ல லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா மனசு தளராமல் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை சின்சியராக குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இது பெண்மணிகளுக்கு. சரிங்களா? அடுத்து மாற்றுத்திறனாளிகள். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு யாருமே பலன் சொல்கிறது இல்லையே அப்படின்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டார். அம்மா நீங்கள் எல்லாரும் பலன் சொல்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் பலனே சொல்ல மாட்டேன்றீங்களேம்மா அப்படின்னா, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னும் போதே சனி பகவானோட பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சனியே வந்து பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன் அப்படின்ற ஒரு பேர் சனிக்கு இருக்கு. உங்களெல்லாம் பெருசாக அவர் டார்கெட் பண்ணவே மாட்டார். இருந்தாலும் பொதுவாக வந்து பாருங்க, எந்த நம்மளுக்கு குறைபாடு இருக்கு அப்படின்னாலும் நம்ம சாதிக்கணுன்ற வெறி நம்ம மனசுல வந்து தோணும். ஆக நீங்க சாதிக்கணுன்ற வெறியோட ஓடுங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. கரெக்டாக சாப்பிடுங்க. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணுங்க. முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம். ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதில் ஏற்றத்தாழ்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து பாருங்க, திருநங்கைகள், திருநம்பிகள், இவங்களுக்கு நீங்கள் மேஷமா, திருநங்கைகளா, திருநம்பிகளா, உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா, முதல்ல திருநங்கைகள், திருநம்பிகள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுமல்லாது பெண்ணுமல்லாது அர்த்தநாரீஸ்வர கோலம் பூண்டவங்க. உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கெட்டது எதுவுமே நடக்காது. இன்ஃபேக்ட் உங்களுடைய ஆசிர்வாதம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இதில் முக்கியமாக திருநங்கைகளோட ஆசிர்வாதம் நிறைய இடத்துல தேவைப்படுது. நிறைய தொழில் முன்னேறத்துக்கும் நிறைய பேர் நல்லா இருக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு பிரதான காரணம். இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகள் தெரிவிக்கணும். அதுக்கும் மேலே இப்போ திருநங்கைகளுக்கும் இதே தாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மேலே தேவையில்லாத பழியும் பாவமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பழி சொல்லுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பாருங்க, ஒரு திருநங்கைகள் செய்கிற தப்பு, ஒரு திருநம்பிகள் செய்கிற தப்பு ஒரு இதையே வந்து ஒரு கூட்டத்தையே வந்து பாதிக்கும். மொத்தம் ஒரு சமுதாயத்தையே பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சில வேலை செய்கிறாங்க. இப்போ நானே அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். பஸ்ஸில் வரும்போது நான் வந்து பேக்கில் காசு வச்சுட்டு இருந்தேன். ஒரு திருநங்கை அந்த அம்மா வந்தாங்க. வந்து டக்குன்னு என் பேக்லேருந்து காசு எடுத்தாங்க. பேக்லேருந்து மொத்தமாக காசு எடுத்து ப்ளவுஸ்குள்ளே வச்சு இப்படி கடிச்சு 3000 ரூபாய் எடுத்துட்டாங்க. ஆனால் நான் எனக்கு 3000 ரூபாய் எடுத்துட்டாங்கன்றது தெரியும். என்னென்னா 13,000 ரூபாய் வச்சுருந்தேன், 10,000 ரூபாய் தான் இருந்துச்சு. நான் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு 3000 ரூபான்றது ஓகே, எனக்கும் பெரிய விஷயம்தான், நாங்களும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம். பட் இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட். இதே இல்லாதப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுதுலேருந்து எடுத்தால் தப்பு இல்லையா? இந்த மாதிரி தப்பு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேஷமாக நீங்கள் செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறது பிடிக்காது. இது எல்லாரும் செய்யறது இல்லை. லட்சத்தில் ஒருத்தவங்க, ஒரு 10,000ல் ஒருத்தவங்க இப்படி செய்கிறாங்க. இந்த மாதிரி நானே ஒரு முறை அனுபவப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி செய்கிற யாரோ ஒருத்தவங்க செய்யாதீங்க. மீதி திருநங்கைகள் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இந்த விஷயம், செய்யாதவங்களுக்கு இந்த வரிகள் கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு தெஃப்டில் ஈடுபடுற திருநங்கைகளுக்கு இந்த வார்த்தை, ஈடுபடாதவங்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது. மீதி வந்து பாருங்கள், 10,000ல் ஒருத்தர் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா மீதி 9,999 பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசார வாழ்த்துவீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் மற்றவங்கள மனசார வாழ்த்துங்க. உங்களுக்கு சனி நிறைய நல்லது கொடுப்பார். கவலைப்பட வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டியது ஆரோக்கியத்தில். தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க மட்டும் அந்த விஷயத்துக்கு போகாதீங்க. ரொம்ப எளிமையான விஷயம் இது. புரியுதுங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க, வருமானம் எப்படி இருக்குங்க அப்படின்றது கேட்பாங்க. நான் மேஷங்க, எங்களுக்கு 7 நாட்டு சனி, எங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த, இப்போ நீங்கள் 100 ரூபாய் வேணும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு உழைக்கிறீங்க அப்படின்னா 80 ரூபாய் கொடுப்பான். ஒரு சிலருக்கு 60 ரூபாய் தான் கொடுப்பான். நம்ம ரொம்ப நேர்மையாக உழைக்கிறோம் அப்படின்னும் போது. ஆனால் எனக்கு 100 ரூபாய் வேணுங்க, அவர் 60 ரூபாய் கொடுத்தா நான் என்ன பண்ணட்டும்? 150 ரூபாய்க்கு உழைங்க, 100 ரூபாய் தாராளமாக வந்துடும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்க ரெடியோ சனி கொடுக்க ரெடி. அப்போ 1.5 மடங்கு வேலையை வாங்கின்னு ஒரு ஆள், அதாவது 1.5 ஆள் வேலையை வாங்கிட்டு ஒரு ஆள் சம்பளத்தை தான் அவன் கொடுப்பான். ஆனால் ஐயோ 1/2 ஆள் சம்பளம் வீணாக போயிடுது அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த 1/2 ஆள் சம்பளம் உங்களுக்கு அனுபவமாக, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டாக, ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டாக அமையும்.
கவலையே படாதீங்க. சனியை பொறுத்த வரைக்கும் மிச்சமும் வச்சுக்க மாட்டான், சொச்சமும் வச்சுக்க மாட்டான், நல்லதுலையும் சரி கெட்டதுலையும் சரி. ஆக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ மூத்த சகோதர சகோதரிகள் இவங்களுக்கு எங்களுக்கும் எப்படி இருக்குங்க அப்படின்னா, மேஷராசி என்பர்கள் சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 and 11, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக குட்டி குட்டி ப்ரெஷர்ஸ் இருக்க தான் செய்யும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருக்கீங்கன்னா நல்லது. அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்றதுனால நான் லாபம் குறித்து சொல்லிட்டேன். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட உறவு நம்மளுக்கு எப்பயுமே வேணும் அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிள், விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனால் நம்ம மூத்த சகோதர சகோதரிகளினுடைய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாயம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட்டும் பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ ஆன் தி ஹோல் என்ன எங்களுக்கு சனி என்ன பண்ணணும், சனி நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும், ரொம்ப எளிமையான விஷயம், அமைதியாக இருக்கணும். அவ்வளோதான். இது மேஷத்துக்கு ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் அமைதியாக இருங்க. அதே மாதிரி பாருங்க, இப்போ நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணம் இருக்கும். திருமணம் அப்படின்றது பண்ணலாமா, குழந்தைக்காக நாங்கள் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், IVF ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறோம், இல்லைனா வந்து பாருங்க ஒரு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லைனா ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது, இப்போயாவது மேஷத்துக்கு விடிவு காலம் கிடைக்குமா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் ஒரு பரிபூர்ண தீர்வாக அமையும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தா தெரியுங்க, A to Z தெரிஞ்சிடும். உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் அதாவது குடும்ப ஜோதிடர்கள்கிட்ட நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா க்ளீனாக சொல்லிவிடுவாங்க. கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பலன்கள் அத்தனையும் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? இப்போ குழந்தைங்க ரீதியாக எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமாங்க அப்படின்னு கேட்டால், அது குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால குழந்தைங்க ரீதியாக சில பல குழப்பங்கள். குழந்தைங்க நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்களே, குழந்தைங்க இப்படி அடங்காமல் சேர்க்க சரியில்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன லெவலில் நம்மளுக்கு மனசஞ்சலங்கள் அப்படின்றது இருக்கும். பெருசாக அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள் வேலையை செய்கிறீங்க அப்படின்னா சனி உங்களை பெருசாக கெடுக்க மாட்டார். ஆக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது. உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.